அவுணர்களின் அதிபதி நான். அத்தியாயம் 16. கானவி ஊருக்கு ஒதுக்குப்புறமான அந்த வீட்டில் கன்னத்தில் கையை வைத்து அமர்ந்திருந்தாள். நல்ல வேளை, வருவேன் என்று சொன்ன தயாவோ ஒரு வாரமாக இந்த பக்கம் வரவே இல்லை. அதுதான் அவளுக்கு இருக்கும் பெரிய நிம்மதியே. இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அவள் சகித்து கொள்ளலாம். இந்த தயாவின் பேச்சையும் பார்வையையும் தொடுகையையும் மட்டும்தான் அவளால் சகிக்கவே முடியவில்லை. ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் தொடுவதும் அருவருப்பாக பேசுவதும் அவளை அத்துமீறி தொடுவதும் என்று எந்த ஒரு ஆணின் தகுதியையுமே குறைத்துத்தான் விடும். அவனுக்கு கானவியை பிடித்தே இருந்தாலும் கூட அவளிடம் அனுமதி கேட்டு இருக்க வேண்டும். அவள் சம்மதம் சொன்னால் மட்டும்தான் அவள் நகத்தை கூட தீண்ட வேண்டும். ஒரு பெண்ணை கத்தி முனையில் நிப்பாட்டிவிட்டு அவள் அந்தரங்கத்தை புசிப்பது காதலாகவும் இருக்க முடியாது, ஈர்ப்பாகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவனை நேசிக்க எந்த ஒரு பெண் தான் விரும்புவாள்? அவளும் தன் எதிரே நின்றவனின் பார்வை, தொடுகை இதை எதையுமே விரும்பவில்லை, ரசிக்கவும் இல்லை. அருவருக்கத்தக்க ஒருவனாகத்தான் அவளுக்கு இன்று வரை தயா மனதில் பதிந்து போயிருக்கிறான். அரட்டி மிரட்டி அவளை பணிய வைத்து விடலாம், ஆனால் அவளை நேசிக்க வைக்க முடியாதே. அப்படியே காலார நடந்துவிட்டு வரலாம் என்று நினைத்தவள் அருகே தெரிந்த கோவிலுக்கு நடக்க ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரம் வானத்தில் தெரியும் நட்சத்திரத்தையும் அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களையும் பார்த்து மனது புத்துணர்வாக தோன்ற, வயலட் நிற சேலையில் அடிக்கும் தென்றல் காற்றில் பூனை முடி நிமிர்ந்து நிற்க, கைகளால் உடலை தேய்த்து கொண்டே முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டு அந்த சிறுவர்கள் விளையாடுவதையே சிரித்து கொண்டே பார்த்திருந்தாள். அக்கா அக்கா, நீயும் வரியா என்று ஒரு பெண் அவளை கையை நீட்டி அழைக்க, இவளுக்கு மனநிலை மாற்றம் தேவைப்பட இடையில் சேலையின் முனையை அப்படியே சொருகிக் கொண்டு அவர்களோடு குழந்தை போல விளையாட ஆரம்பித்து விட்டாள். நீயும் இங்க டெய்லி வாக்கா, நம்ம விளையாடலாம், சரியா? சரி என்று குழந்தைகள் அவளுக்கு கையாட்டி விட்டு போக, பெருமூச்சொன்றை விட்டு கோவில் படித்துறையில் வந்து அமர்ந்தவள் அப்படியே தூணில் சாய்ந்து கண்களை மூடி யோசித்து கொண்டே இருக்க, அவள் மடியில் வந்து ஒரு கனத்த உருவம் படுத்தது. கானவியோ அதிர்ந்து கீழே குனிந்து பார்க்க, வேறு யார், அவள் பிராணனை எடுக்கும் தயாதான் அது. காக்கி சட்டையில் களைத்து போன முகத்தோடு தயா கண்களை மூடி படுத்து கிடந்தான். செம்ம டயர்டா இருக்குடி, உன்னை தேடி வீட்டுக்கு போனேன், இங்க வந்துட்டதா பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லுச்சு. ஓ, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியாது, வந்துருவான் எரும மாதிரி முட்டுறதுக்கு என்று மனதில் நினைத்து கொண்டே கானவி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இவன் எனக்காக இருப்பான் என்ற நம்பிக்கை கொடுக்காத எந்த உறவுமே காதலாக மாற வாய்ப்பே இல்லை. என்னை வித்து கூட அதில் சாப்பிடும் அல்ப புத்திக்காரன் அதிபதியோ இதற்கு எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைத்தாள். அவனோட அங்க ஒன்று குப்பை கொட்டுதே, அதுகிட்ட கேட்டாதான் தெரியும் அவனோட லட்சணம். காற்றில் கலையும் கூந்தல் வெண்டை பிஞ்சு விரலால் கானவி அதை சுருட்டி காதுக்கு பின்னால் தள்ள, கூலிங் கிளாஸை சுழட்டி அப்படியே அவள் கண்ணில் மாட்டிவிட்ட தயாவோ, உன் சாமி கிட்ட என்ன வேண்டுதல்ல கான்? அவன் குரலும் களைத்து போய்தான் வந்தது. ஒரு வாரமாக வேலை, இந்த பக்கம் அவனால் வரவே முடியவில்லை. அதோடு தன் தகப்பனுக்கு தெரியாமல் வேறு வர வேண்டும். இவளோடு அவனுக்கு என்ன வேலை என்று நோண்டி துருவினால் இவனிடம்தான் கேள்வி கேட்டு கொள்ளுவான். அங்க சுத்தி இங்க சுத்தி இவள் அருகே வருவதற்குள் பெருமூளை பிதுங்கி போய் சிறுமூளை ஆகிவிட்டது. அங்கே வேலை நடுவே குட்டி இடைவெளி கிடக்க ஓடி வந்து விட்டான் இங்கே. அவள் கோவிலில் குதித்து குதித்து விளையாட கைகளை கட்டிக்கொண்டே நின்று அவள் விளையாடி முடியும் வரை பார்த்து கொண்டே நின்றான். உடல் களைப்பு கூட அப்படியே தீர்ந்தது போன்றிருந்தது. அவன் பேராசைக்காரன்தான், ஆனால் பெண்ணாசை மட்டும் அவன் அகராதியில் வந்ததே இல்லை. முதன்முறை இவளை பெண்டால் ஆசை வர வைத்தாள். இந்த ஆசையையும் அனுபவித்துவிட எண்ணம் தந்த அவள் அழகை மெச்சிக்கொள்ளத்தான் செய்வான். அவளை தொட்டு முத்தமிடும் போதெல்லாம் அப்பா, நாடி நரம்பு அத்தனையும் சுருக்கி இழுக்குமே, அது தரும் சிற்றின்ப அலையை இன்னும் பேரின்பமாக்க ஆசை. அதனால் ஓடி வந்து விட்டான். என்ன வேண்டுனன்னு சொல்லு, இல்லனா சொல்ற வரைக்கும் இப்படித்தான் படுத்தே கிடப்பேன். கால் மேல் காலை போட்டு ஆட்டிக்கொண்டே தன் தொப்பியை கழட்டி அவள் தலையில் வைத்து கண்ணடித்தான். சோகமும் பயமும் சேர்த்து அவள் கோவை பல நிற உதட்டை அப்படியே மங்கி போயிருக்க, என்னடி நான் கிஸ் பண்ணாம டல் அடிக்குது போல? உதடுகளை அப்படியே விரல் வைத்து வருடி கொடுத்தான். இது கோவில் சார், தப்பா பேசாதீங்க. அவள் முகத்தை திருப்ப போக அதை பிடித்து தன் முகத்தோடு அழுத்தி பிடித்து கொண்டான். உதடுகளை அப்படியே கை கொண்டு தேய்த்தவன், சார் விடுங்க. அச்சோ, சாமி கண்ணை குத்தி விட்டுருமா? பயமா இருக்கு எனக்கு, என்னை காப்பாத்துடி என்றவனின் பொய் நடிப்பில் இவளுக்கு பத்தி கொண்டு வந்தது. ஆஸ்கர் நாயகன் போலவே நடிப்பில் தேர்ந்தவன் இவளிடம் மட்டும் முள்ளமாரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் மறைக்காது செய்தான். நான் இப்படித்தான் என அவளிடம் தன்னை வெளிக்காட்டினானோ? எல்லோரிடமும் நேரத்துக்கு தக்க முகமூடி போட்டவனோ இவளிடம் முகமூடி இல்லாமல் அவனாக அரக்கனாகவே இருந்தான்.
ஒருவேளை அவளுக்கு ஏற்ப நடித்திருந்தால் இப்போது அவளுடைய மடியில் இவன் கிடக்க தேவையில்லை, இவனுடைய மடியில் அவளே கிடந்திருப்பாள். மயங்கி கூட இருந்திருக்கலாம். காதலில் முகமூடி கூடாது என்று நினைத்து கொண்டானோ என்னவோ. என்னடி சாமி என்று அவள் திமிர, நானெல்லாம் விட்டா சாமியவே ஆட்டையை போட்டுருவேன். சும்மா சாமி பயமெல்லாம் காட்டாத. கெட்டது செய்யறவன கண்ணை சாமி குத்துமா? அப்ப எனக்கெல்லாம் கண்ணே இருக்கக்கூடாது. யூனோ ஒன் திங் லகான். அவன் பேச்சில் இவள்தான் பதில் தெரியாமல் முழித்தாள். இந்த லஞ்சத்தை கண்டுபிடிச்சதே யாருங்கிற? தெரியல சார். சாமிதான். காசு அதிகம் போடுறவனை மட்டும் எப்பவும் நல்லாவே தான் இருப்பான். தாங்கிட்ட இருக்கிறத போட்டுட்டு வாழ வையின்னு நிற்பான் பாரு, அவன் கோவணத்தையும் உருவிட்டு விட்டுருவான் என்று சிரிக்க, உங்களை போலன்னு சொல்லுங்க. எங்கடி கலட்ட விட்ட? இங்க மட்டும்தான் முடிச்சிருக்கேன். அதை கூட இன்னும் நான் முழுசா பார்க்கல. அதான் தேடி வந்துட்டேன். 4 மணிக்கு என்கவுண்டர் வேற இருக்கு. அதுக்குள்ள ஒரு ட்ரையல் எடுத்துடலாம். அது எனக்கு உடம்பு சரியில்லை என்று டேக்கா கொடுக்க அவள் பார்க்க, ஓஹோ அப்படின்னா கோவிலுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டியே, என்ன பாபா கிட்டேயே சேட்டையா என்று அவள் கன்னத்தை இழுத்து கடித்து விட்டான். வா வீட்டுக்கு போகலாம் என்று எழும்பி அவளுக்கும் எழும்ப கையை நீட்ட, கானவியோ தூணை பிடித்து எழும்ப போக தயா அவள் காலை காலால் தட்டிவிட பொத்தென்று போய் அவன் மீதே சாய, அவளை தழுவி தூக்கி தலைமேல் கொண்டவன் அவளின் ஆ என்ற அலறலை கூட மதிக்கவில்லை. நீ என்ன மதிச்சா? ஐயோ பாவம்னு நான் உன்னை எட்டி பார்ப்பேன். நீ திமிரா நடந்தா நானும் இப்படித்தான் பண்ணுவேன் என்று வாசலில் விட்டவன், பைக் எடுத்துட்டு வரேன் என்று விசிலடித்து கொண்டே தயா போக, அவன் பறந்து விரிந்த காக்கி சட்டை முதுகை எரிச்சலாகவே கானவி பார்த்தாள். அவள் அதிபதியை கட்டமாட்டேன் என்று ஓடியதாகத்தான் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஈஸ்வரிடம் போய் உதவி கேட்க? இவனை எதிர்த்து எங்கேயும் கம்ப்ளைண்ட்டும் செய்ய முடியாது, வேறு எங்கும் ஓடவும் முடியாது. எங்கு போனாலும் தூக்கி கொண்டு வந்து சொட்டையை முறிச்சு விடுவான். தப்பிக்கவும் முடியவில்லை, சாகவும் தெரியவில்லை. இவனை ஏற்றுக்கொள்ள மனமும் வரவில்லை. தான் என்ன செய்ய என்றே அவளுக்கு தெரியவில்லை. பைக்ல ஏறு என்று தயா பைக்கை கிக் செய்ய, அவள் என்றைக்கு அவனுக்கு கீழ்ப்படிந்தாள்? முடிந்தவரை அவன் சொல் பேச்சு கேட்காமல் எரிச்சல் வர வைப்பதுதானே அவளுக்கு குட்டி சந்தோஷம். தெருவில் இறங்கி கானவி நடக்க ஆரம்பிக்க, அடியே வெள்ளச்சி, 2 செகண்ட் தான் டைமு. வந்தா பின்னாடி, வரலனா முன்னாடி, அப்படிதான் வருவ. அவளோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் காதில் கேட்காதது போலவே நடக்க, சீறி வந்த பைக்கோ அவளை குண்டு கட்டாக தூக்கி முன்னால் அமர வைத்து கொண்டது. விடுங்க விடுங்க என்று பயந்து போய் அவள் அலற, நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்டடி லகான். சூப்பு வச்சு குடிச்சிட்டு தான் உங்ககிட்ட பேசணும். உன்னை கொல்றதுக்கு 1/2 நொடி ஆகாதுடி. ஆனா இந்த அழகு, கண்ணு, மூக்கு, இடுப்பு, அதை தாண்டி எல்லாம் அனுபவிக்காம கொன்னா காலத்துக்கும் மனசு கேட்காது பாரு. ஆனா இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வெய்யே, செத்து தொலைன்னு துப்பாக்கியை எடுத்து சத்தமே இல்லாம முடிச்சிருவேன் பாத்துக்க. அவள் உதட்டை சுளிக்க உடனே பைக்கை வீலிங் செய்து தயா சீர, ஆ என்றவள் பயந்து போய் அவன் காலரை பற்றி கொள்ள, சர்க்கஸ் குரங்கு வேலை பார்த்து அவள் உயிரை கையில் பிடித்து கொண்டு அவன் மீதே கிடக்க உடனே வாய்விட்டு சிரித்தான். அவள் நகராமல் பைக்கில் வித்தை காட்டி வீட்டு முன்பாக வந்து நின்றது. கானவி இன்னும் பயந்து அவன் சட்டையை பிடித்து கொண்டே கிடந்தவளை குனிந்து பார்த்தான். கடவுளே கடவுளே என்று வேண்டிக் கொண்டே அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டே கிடந்தாள். வீடு வந்துருச்சு, இறங்கி வர்றியா இல்ல அங்கேயும் தூக்கிட்டு போகணுமாடி என்றதுமே வெடுக்கென்று குதித்து இறங்கிய கானவி இறங்கி ஓடிவிட்டாள். நிமிர்ந்து நிற்பது எல்லாம் பலமென்று நினைத்து விடாதீர்கள், வளைந்து போவதையெல்லாம் பலகீனம் என்று நினைத்து விடாதீர்கள். நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்பு அதிக தூரம் பாயும். நிமிர்ந்து நிற்கும் ஆணை விட வளைந்து போகும் பெண் பல மடங்கு ஆபத்தானவள். அத்தியாயம் 17. காரில் அதிபதி ஹெட்போனை காதில் வைத்துக்கொண்டே ஏதோ முணுமுணுத்தபடியே காரை ஓட்டினான். அந்த பக்கம் தேவாதான் பேசிக் கொண்டிருந்தான். சத்தியமா நீ கேட்குற தொகையை விட அதிகமா தரண்டா, சரக்கு கீது வித்துறாத. அவன் தாடியை இழுத்து விளையாட, அதி டேய் செஞ்சு முடிச்சிருவியா? காசை நீ சரியா தருவியா? தந்துட்டேன்டா, போன வாட்டி மாதிரியே துட்டுக்கு வித்துட்டு போயிடாதன்ன. காசு வந்தா சரியா செய்வேன், உன் கையில தான் இருக்கு பாத்துக்க. டேய் போலீஸ்க்கு வேற தகவல் போயிருச்சு, பாத்துடா, ரிஸ்க் அதிகம். ஈஸ்வரனுக்கு கால் மட்டும் சரியா இருந்துச்சுன்னு வையே, இப்போ உங்க யாரையுமே தேட மாட்டாரு. எல்லாம் எங்க நேரம்டா. ஆளாளுக்கு தாயமாடுறீங்க. பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், போலீஸ் கண்ணிலையும் சிக்கிறாத. உன்னை என்கவுண்டர் போட தயாதா வரானா. வந்துட்டு போகட்டும். நீ எதுக்கு பயந்த? சரி, எதிரி டீம் கண்ணிலையும் சிக்கிறாதன்ன. காரின் உள்ளே இருந்தவள் திரும்பி அதிபதியை பார்த்தாள். இப்போது வரும்போது உயிர் இருக்குமா இல்லை இவனே நேரம் போகாது எடுத்து விடுவானா என்று கண்களை உருட்டினாள். நான் என்ன இவர் பூனைக்குட்டியா பாவம் பார்க்கறதுக்கு? நான் ஆஃப்டர் ஆல் இவர் பொண்டாட்டி தானே. செத்தா தூக்கி போட்டுட்டு அடுத்த பொண்ணுன்னு சொன்னவர் தானே.
கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்கிறாரு. விம்மி விம்மி அழுகை வந்தது அவளுக்கு. அழுதா கூட கரைய மாட்டேங்கிறாரோ? பூனைக்குட்டி மாதிரி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டாலும் மசியவே மாட்டேங்கிறாரு. இவரை கரெக்ட் பண்ண யாராவது ஐடியா கொடுங்கப்பா என்று அவள் புலம்ப, பார்த்துக்கலாம், சரக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கணும். அவள் பாட்டுக்கு புலம்ப, இவன் பாட்டுக்கு வேலையில் படுபிசி. அந்த இடத்துக்கு போய் ரதி, அப்புறம் தனியா தானே போற? இல்ல, கூட யாரெல்லாம் இருக்காங்க? நானும் அதுவும். எது? அதான் குழந்தை பெக்க சொல்லி அனுப்பிவிட்டீங்களே அது. டேய், அந்த பொண்ணா? உன் பொண்டாட்டி பேர் என்ன ராசா? அண்ணனை விட மோசமா இருக்காண்டா லவ் பண்றதுல. இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை வாங்க வேண்டியது இருக்கு என்று எல்லாரையுமே புலம்ப வைத்து விட்டான். தெரியாது. தெரிஞ்சுக்கவே செஞ்சிடாத நீ. அந்த பொண்ணை எதுக்குடா கூட்டிட்டு வந்த? வரேன்னு சொல்லுச்சு. பிக்னிக் போற பாரு கூட்டிட்டு போறதுக்கு. அதையும் தூக்கி அக்கட்டில் சொருக்கிட்டு வந்திருக்க நீ. அந்த பொண்ணு மேல ஒரு கீரல் விழக்கூடாது பாத்துக்க. அதுக்கும் சேர்த்து தான் பேமெண்ட் போட்டு தருவேன் பாத்துக்க. அப்போ ஓகே என்ற அதிபதியின் பேச்சில் தேவாவோ மண்டை வலிக்குதுடா மண்டை வலிக்குது என போனை வைத்து விட்டான். அருகே இருந்த கீரவாணி அவன் மேல் ஊடலில் தலையை திருப்பி வைத்திருக்க, காதலுக்கு அசராத தலைவன் ஊடலுக்கு அசைவான். அந்த காரில் இருந்த உயிரற்ற பொருளும் அவளும் ஒன்றே. ஊருக்கு வெளியே ராட்சத கண்டெய்னர் ஒன்று மறைவாக நிற்க, காரை விட்டு அதிபதி இறங்கிட, கீரவாணியும் அவனோடு இறங்கிட, அடுத்த நொடியே வெளிச்சம் கண்ணை கூச செய்ய, சடசடவென சிலர் வந்து இருவரையும் சுற்றி வளைக்க, கீரவாணி பயந்து போய் அவன் பின்னால் மறைய, குனிந்து ஷூலேஸை மாட்டிக்கொண்டிருந்த அதிபதி தன் கையை பிடித்து அவளை உதறிவிட, இவள் முகமோ கூம்பி போனது. நாம செத்தாலும் இந்த ஆளோட உதவியை மட்டும் வாங்கவே கூடாது. போற உசுறு இங்கே போகட்டும். மானங்கிட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்துட்டு போறேனா என்று அவளோ திரும்பி நின்று கொள்ள, அதிபதி போயிரு, இது எங்க பாஸ் கைமாத்த வேண்டிய சரக்கு என்று அவனை சுற்று போட, கீரவாணியோ அவர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கிகளை கண்டு நடுங்கி போய் கூட்டத்தை பார்த்து போய் மிரள, மானமா அது எந்த ஊறுகாய் வகையரா? அப்படி ஒன்று நம்ம எஸ்டிடிலேயே இல்லையே என்பது போல ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணி போய் அதிபதியின் அருகே வந்தாள். உன் பொண்டாட்டி உயிர் இருக்காது பாத்துக்க, முதல் பலி அவதான் என்று ஒருவன் கீரவாணியை நோக்கி நகர, அதிபதியோ கண்களை சுருக்கி அவளையும் கூட்டத்தையும் பார்த்தவன் சட்டென கீரவாணியை இழுத்து தன்னோடு அணைத்து பிடித்து கொண்டான். கட்டிக்க, நான் சொல்ற வர நிமிராதன என்றவனின் அணைப்பில் கீரவாணியோ உலகில் உள்ள மொத்த பாதுகாப்பையும் உணர்ந்தாள். அப்போது கட்டிக்க என்றவனை அவள் பே என்று பார்த்து கொண்டே நிற்க, உடனே அவனோ கீரவாணியின் இடையோடு கைவிட்டு அவளை இழுத்து அணைத்து கொண்டான். விட்றாத, புரியுதா? சரி மாமா என்றவளை அணைத்து கொண்டே அதிபதி துப்பாக்கியை எடுத்து அத்தனை பேரையும் சுற்றி சுற்றி சுட்டு தள்ளிவிட்டான். அவளை தூக்கி கொண்டே தாவி குனிந்து குதித்து என்று அத்தனை பேர் தாக்குதலையும் தாண்ட, ஆ என்று பயந்து போய் கீரவாணி அவனை விட்டு நகர்ந்து விழ, ஒருவன் துப்பாக்கியில் அவளை சுட போக, தாவி வந்து அவளை அணைத்து தூக்கி கொண்டு அதிபதி கீழே விழ, அவன் இடது தோள்பட்டையில் குண்டு பாய்ந்து ரத்தம் கொட்ட, மாமா என்றவளின் குரலோ எங்கே அவனுக்கு கேட்டிருக்கும். அத்தனை பேரையும் சாய்த்துவிட்டு அவளை இடையில் கை கொடுத்து தூக்கி கண்டெய்னர் முன்னிருக்கையில் வைத்தவன் சாவகாசமாக ஒரு தம்மை நின்று இழுத்து கொண்டே நிற்க, என்னை காப்பாத்திட்டாரு, எனக்காக அவர் சண்டை போட்டாரு. அவன் நெஞ்சில் பதுங்கிய நொடியே அவளை அணைத்தவன் இறுக்கம் இவளை மதிமயக்கி போட்டது. அதிபதியின் சட்டையை கலட்டி போட்டுவிட்டு வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். கண்டெய்னர் லாரி காற்றை விட வேகமாக அந்த ஆளில்லாத இருட்டு சாலையில் சீறி கொண்டிருந்தது. வண்டி முழுக்க ஆயுதங்கள். மிரண்டு போன கீரவாணியோ அவன் அருகே உள்ள இருக்கையில் நெஞ்சை கையில் பிடித்து கொண்டே இருந்தாள். அதிபதியின் இடது கையிலிருந்து ரத்தம் சொட்டியது. கண்கள் சீரும் நெருப்பு போல கனலை கக்க, அந்த சாலையில் அவன் கையில் வாகனம் விளையாடியது. பின்னால் சைரன் வைத்த போலீஸ் வண்டிகளோ படையெடுக்க, எப்பவோ லேட் என்ட்ரி கொடுக்க வேண்டியதே இவனுக்கு வேலை என்று சலித்து கொண்டவனின் கால்கள் இன்னும் வேகத்தை கூட்ட, மாமா மாமா ரத்தம் கொட்டுது என்றவளின் நடுங்கிய குரலில்தான் தன் அருகே ஒரு உயிர் இருப்பையே உணர்ந்து அவன் எட்டி பார்த்தான். நெற்றியை தடவிய அதிபதியோ, அடுத்த வளைவுல இறக்கி விடுறேன், நீ போயிடு என்று வண்டியின் வேகத்தை அதிபதி குறைக்க, நீங்க வாங்க, நான் மட்டும் போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன், உங்க கூடவே என்னை கூட்டிட்டு போங்க, நான்லாம் போக மாட்டேன் என்றவளை சட்டென்று அதிபதி திரும்பி கூர்ந்து பார்க்க, அவன் ரத்தம் வடிந்த தோளில் அவள் முகத்தை புதைத்து, சாவை பார்த்து மட்டும் பயந்திருந்தா உங்களை நெஞ்சில சுமந்திருக்கவே மாட்டேன் மாமா, பயமாத்தான் இருக்கு, ஆனாலும் நீங்க இருக்கீங்கல்ல, நான் உங்க கூடவே வரேன், இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா வேணும்னா கூட்டிட்டு போங்க. அவன் அவளை குனிந்து பார்க்க, டேட்டு தள்ளி இருக்கு மாமா, கொமட்டுது, புள்ள போலதான் தெரியுது என்று அவனுக்கு முகத்தை காட்டாமல் அவள் முனக, உசுறு இருக்குமா போகுமா நிலைமையில் ரொமான்ஸ் பண்ணவும் சர்ப்ரைஸ் பண்ணவும் கூட நம்ம ஆட்களால் தான் முடியும் மக்களே
இதற்கு வேறு எங்குமே கிளைகள் இல்லை. பிள்ளைய பெக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்தா தானே மாமா காசை வாங்க முடியும். இப்போ இருக்கவா இறங்கவா, அதற்கு மேல் நம்ம தலை மூச்சு விடுமா என்ன? ரத்தம் ரத்தம் ரொம்ப கொட்டுது மாமா, ஏதாவது செய்யவா மாமா என்று அவன் பதிலுக்கு எதிர்பாராமல் கீரவாணி தன் சேலையை கிழித்து அவன் கையில் சுத்த ஆரம்பிக்க, கையை இலகுவாக்கி அவளிடம் கொடுத்துவிட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்த அதிபதி முன்னால் பின்னால் சீரும் வண்டிகளை கண்டெய்னர் லாரியாலேயே இடித்து நொறுக்கிவிட்டு போய்கொண்டே இருந்தான். என அவள் வயிற்றை பிடித்து கொண்டே குலுங்கி நிமிர ஒரு கையை நீட்டி அவளை சட்டென தூக்கி தன் மடியில் அமர வைத்தவன், இறுக்கமா கட்டிக்க, வயிறு குலுங்காது. சத்தியமாக அது குழந்தை மீது உள்ள பாசம்தான் என தெரிந்தும் கூட இந்த அக்கறைக்கே பெண்ணின் மனம் சரியத்தான் செய்தது. அவன் கழுத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு கீரவாணி அதிபதியின் தோளில் முகத்தை புதைத்து கொள்ள ஒரு கட்டத்தில் வண்டி மிதமாக உருண்டது. கண்களை இறுக மூடி உயிர் பயத்தில் கிடந்த கீரவாணி கண்களை உருட்டி பார்க்க ஏதோ நகரமுள்ளே வண்டி சென்றது. ஹைதராபாத் லிமிட்டை தாண்டிருச்சு, வண்டியை ஒப்படைச்சிட்டு பஸ்ல ரிட்டர்ன் ஆயிடலாம். உள்ள இருக்கிறது சேஃபா இருக்கா? எது? அதான் ப்ராடக்ட் என்று அவள் வயிற்றை அவன் கண் காட்ட, அது குழந்தை. எனக்கு ப்ராடக்ட் தான் என்றவனை எதை கொண்டு மண்டையை பிளக்கலாம் என்று அவளுக்கு தெரியவில்லை. இறங்கு, வண்டியை விட்டுட்டு வரேன். சரி மாமா. வண்டியை நிப்பாட்டி யாரிடமோ வண்டியை கைமாற்றிய அதிபதியை கல் திண்டில் உட்கார்ந்து களைத்து போன கண்களோடு கீரவாணி பார்த்து கொண்டிருந்தாள். பணம் சரியா வந்துடணும்ல? அதிபதி உன்னை பத்தி தெரியாதா? சரியா வந்து சேர்ந்துரும்பா, பத்திரமா போயிட்டு வா. அது யாரு, உன் பொஞ்சாதியா என்று கீரவாணியை கை காட்டி கேட்க, அது ரன்னிங் ப்ராடக்ட், 10 மாசத்துல முடிஞ்சிரும் என்று விட்டு அவளை நோக்கி அவன் வர அவன் அருகே மரணம் கூட ரசிக்கத்தான் செய்கிறது. என்ன விதமான காதல் இது? அவளுக்கே சிரிக்கத்தான் தோன்றியது. வயிறு பசி கிள்ளி எடுத்தது. அவன் விறுவிறுவென நடக்க அவன் பின்னாலேயே ஓடினாள். அங்க ஹைதராபாத் போனா போலீஸ் பிடிக்காதா மாமா? மறுபடியும் அங்கேயே போறோம். பூனைக்குட்டி அங்க இருக்கல, அதுங்கெல்லாம் என்ன தேடும் என்றவனை இவள் தலையில் அடித்துத்தான் பார்க்க வேண்டியதிருந்தது. ஹோட்டல் உள்ளே நுழைந்தவன் அவளுக்கும் சாப்பாடு வாங்கி தாராள பிரபுவாகவே கொடுத்தது எல்லாம் மெச்சிக்க வேண்டிய விஷயம்தான். இவளுக்கு சொல்லவா வேண்டும்? அதிபதி குட்டி குட்டி செய்கை கூட புண்பட்ட இதயத்துக்கு ஒத்தடம்தான். பஸ்ஸில் ஏறியதுமே கடைசி சீட்டாக பிடித்து சீட் ஓரமாக அதிபதி உட்கார்ந்தாச்சு. இவளுக்கோ குட்டி இடம். பாவம் பார்த்து அவன் கொடுக்க தொடுக்கிக் கொண்டு அவன் அருகே இடித்தபடியே அமர்ந்தவள் சில்லென்று காற்று அவன் முகத்தில் மோத தலையை சாய்த்து படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டான். விளக்குகள் அணைக்கப்பட கீரவாணியும் கண்களை மூட போக அவள் தோளில் அதிபதி தூங்கி சாய, மாமா வசதியா மடியில படுத்துக்கிறீங்களா? அவள் மடியில் 6 அடி உடலை குறுக்கி அவன் படுத்து தூக்கத்தை தொடங்க குளிருக்கு இதமாக தன் சேலையை அவனுக்கு போர்த்தி விட்டவளுக்கு 6 அடி குழந்தையாக மடியில் கிடக்கும் அவனை பார்ப்பதை விட தூக்கம் பெரிதா என்ன? அவனின் அடர்ந்த முடிக்குள் அவள் விரல் தொலைந்து போக குனிந்து இச்சென கொடுத்தவள் ஈரம் கன்னத்தை கணக்கு செய்ததோ என்னவோ முகத்தை திருப்பி அவள் மார்புள்ளே முகத்தை புதைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தான். என்றவள் வலிக்கு அவன் முடியை சற்று அழித்து பிடித்தாள். என்னவோ புது காதலன் போல இன்று மயக்கம் வர வைத்தான். அவளை அணைத்து கொண்டே சண்டை போட்டானே அந்த அணைப்பா? அவளை இதோ இழுத்து கொண்டே சுற்றுகிறானே அந்த பிணைப்பா? மடியில் மழலை போல உருள்கிறானே இந்த அறியாத்தனமா? மயங்குகிறாள் ஒரு மாது. என்ன வகை நோயோ இது? இந்த இதம் தொடரும் எனில் இந்த நோயோடு சாகவும் நான் தயார்தான் என்று அவன் காதில் கூறி அவனை அழுத்தி மார்பில் மோத பிடித்து அவன் தாடி மீசை அங்கே உரிமையாக விளையாடி தரும் சுகத்தில் கண் கிறங்கி போய் முடியை கோதினாள். பேசாதே கொல்லும் கொலைகாரா, காதலிக்க தெரியாதே காதலிக்க வைக்கும் மாயக்காரா, தொடாதே மயங்க வைக்கும் வித்தைக்காரா, கட்டிலுக்கு அழைப்பு விடாதே ஏங்க வைக்கும் கூடல்காரா, காதலின் இலக்கணமும் இலக்கியமும் தெரியாதே காதலுக்கு அதிபதியாகி போனான் மாயவன். அத்தியாயம் 18. வீட்டை நோக்கி ஓடும் கானவியின் பின்னாலேயே வந்தான் தயா. கானவியோ தன் ஜாக்கெட் உள்ளே எதையோ தேடிக்கொண்டிருந்தவள் அவள் அருகே சாய்ந்து நின்றவனோ, என்ன தடி உள்ள தேடிக்கிட்டு இருக்க? அது வந்து சாவி தொலைஞ்சிருன்னு உள்ள வச்சேன், அது காணல என்றவளின் மெல்லிய குரல் பதிலிலேயே இவனுக்கு உச்சி முடி குத்தி கொண்டது. ஏற்கனவே ஆசை பேராசையாகி குத்தி கிழித்து முழுதாக தின்னத்தான் மூச்சுவிட முடியும் நிலையில்தான் கிளம்பி ஓடி வந்ததே. போன் போட்டாதான் அம்மையார் எடுக்க மாட்டாளே, செய்ய சொன்னா செய்ய மாட்டா, செய்யாதன்னு சொன்னா செய்வா. அதட்டி உருட்டித்தான் அவன் ஆசைக்கு அற்ப தீனி போட்டு கொண்டிருந்தான் அவன். எந்த பக்கம் வச்ச? முன்னாடிதான், இப்ப காணல. உள்ள சிக்கியிருக்குண்டி, அந்த பக்கம் போய் பாரு போ என்று இருட்டை அவன் கை காட்ட அவளும் நம்பி அந்த இருட்டு பக்கமாக போய்விட சுற்றி முற்றி பார்த்த தயாவோ ஆள் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு அவள் பின்னால் அந்த மறைப்பு பக்கமாக போனான். இங்கதானே வச்சேன்,
எங்க போச்சுது? சேலை மீதே அவள் தடவி இடத்தை பார்த்து கொண்டு கானவி அங்கேயே நின்றாள். கையில கொண்டு போனா காணாம போயிடும்னு இங்க வச்சது தப்பா போச்சு. எங்க போச்சுன்னு வேற தெரியலையே. இந்த கொல்லிக்கண்ணை வேற மேலையும் கீழையும் ஒரு மாதிரி பார்த்து வைக்கிறான். இன்னைக்கு வேற மொத்தமா வேணும்னு அடம் பிடிக்கிறானே இவன். எப்படி தப்பிக்கிறது? பேசாம சாவி காணலைன்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க தேட வச்சுட்டா என்ன என்று கானவியோ யோசனையாக திரும்ப அவளை இடித்தபடியே தயா நின்றான். எப்படி கொல்லிக்கண்ண, நீ எவ்வளவு பெரிய டகால்ட்டின்னு காட்டிட்டல. போலீஸ்காரங்கிட்டயே சேட்டை பண்ற. சாவியை எடு. உண்மையாவே எங்க போச்சுன்னு தெரியல. நானே எடுத்துக்கிறேன், நீ கைய தூக்கி நில்லு. இல்ல வேண்டாம், நானே எடுத்து தரேன். அது முதல் தடவை சொன்னது கேட்டிருந்தா இப்ப நான் தான் எடுப்பேன். கைய தூக்குடி. அவள் 2 கையையும் மேலே தூக்கி கொண்டு நிற்க மீசையை திருகிய தயா கண் சிவந்து போக, சொவத்துல சாஞ்சு நில்லு. எதுக்கு? திருடனை இப்படித்தான் செக் பண்ணணும். நான் தான் எதையும் திருடலையே. இடம் பெருசா இருக்கு, என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு பார்க்கணும் என்றவன் சுவற்றில் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்ற கானவி சேலையை நழுவ விட, முதல்ல சாவியை தேடுவோம், அதுக்கு பிறகு பூட்டுக்கு சாவி சரியா இருக்கான்னு ட்ரை பண்ணலாம் என்றவன் பேச்சிலேயே இவன் மண்டையில் ஏதாவது விழுந்து உடைந்து செத்தா முதலில் சந்தோஷப்படுவது அவளாகத்தான் இருக்கும். கை கொண்டு அவள் அந்தரங்க மலர் பட்டும் படாத தடவி சாவியை அவன் தேட, கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு மெழுகு சிலை போல நின்ற அவள் உடலோடு உடல் மோத சாய்ந்த தயா கானவி காதில் செல்லமாக கடித்தான். கண்டுபிடிச்சிட்டேன் என்றவன் கையில் எடுத்த சாவி படீரென்று கீழே விழ, கானவியோ அவனை தள்ளி விட்டுவிட்டு சேலையால் தன்னை மறைத்து கொண்டு சாவியை தூக்கி கொண்டு உள்ளே ஓட, அவள் பின்னாலேயே போன தயாவோ வீட்டின் ஓரத்தில் முதுகை காட்டி நின்ற கானவியை பார்த்து கொண்டே தன் சட்டை பட்டன் ஒவ்வொன்றாக கழட்டி கொண்டு கானவி அருகே போனவன் அவள் சேலையை பிடித்து இழுத்தான். வேண்டாம் என்று சுவரில் தன் அழகை வைத்து மறைத்து சுவரோடு சுவராக அப்படியே அவள் ஒட்ட, ஏண்டி? அவள் பின் போய் சாய்ந்தான். அவள் வெற்று முதுகில் இச்சென வைத்து கொண்டே பேச, திரும்படி, நேராகுது பாரு, விடிய காலையில வெளியே போகணும் என்றவன் மூச்சு முட்டிய குரலில் இவள் எச்சில் விழுங்கினாள். மூட ஸ்பாயில் பண்ணிடாத. யூனோ ஹூ ஐ எம். மிரட்டி அடிச்சு என் தேவையை நிறைவேற்ற வைக்காத, உனக்கு தான் வலிக்கும். இச் மொச்சென்று அவள் உடலெங்கும் அவன் மீசைப்பட்டு முத்தம் தெறிக்க, தரையில் பிறந்த குழந்தை போல அவள் கண்ணீர் ததும்ப கிடக்க, அவள் காலில் முதல் முத்தம் வைத்திட, நீங்க என்ன அசிங்கம் பண்றீங்க. நான் செத்துருவ சொல்லிட்டேன். பாருடி, சாக போறது உறுதி தானே. எனக்கு சுகத்தை தந்துட்டு சாவு. இந்த தயா எதுலையும் தோக்க மாட்டான். பிடிச்சு கிடப்பியோ பிடிக்காம கிடப்பியோ, ஐ நீட் யூ என்றவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதடுபட்டு அவளை தின்றுவிட துடித்தான். மொத்தமாகவே தின்றுவிட்டான். முகமிருகி கிடந்த அவள் நெற்றியில் முத்தமிட, மேலே ஓடும் மின் விசிறியை கானவி கண்கள் வெறித்து கொண்டு கிடந்தது. அவன் சுக பிதற்றல் எல்லாம் ஓலங்களாக அவள் காதை அடைய, அவன் முத்தங்கள் எல்லாம் மரண அழுகையாகவே அவள் காதை அடைய, அவன் சிரிப்பெல்லாம் அவள் சவக்குழியாக தெரிய ஏங்கி ஒரு மூச்சு விட்டாள். நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் சாவை பார்க்கணும், நான் பார்ப்பேன் என்றவள் உதடு முணங்கிட, தயா போன் அதிர்ந்தது. கானவி கண்மூடி கிடக்க, அவள் மார்பில் தலை வைத்து படுத்த தயாவோ அவளுக்கு வழி கொடுத்த மலரை விரலில் தடவி கொடுத்து கொண்டே போனை எடுத்து காதில் வைத்தான். வாட்டென சீறிக்கொண்டு எழும்பியவன், சார், கண்டெய்னர் அதிபதி கைக்கு போயிருச்சு சார் என்ற பதிலில், தூத்தெரிக்க, எப்படி இத்தனை நாளா ஸ்கெட்ச் போட்டும் எப்படி அவன் கைக்கு அது போச்சு? ஜஸ்ட் மிஸ் சார், அதோட உங்க டிபார்ட்மெண்ட் வேற சுத்தி வளைச்சு நிக்குது சார். என வீடே அலற அதிர்ந்தவன், அவன்களை நான் டைவர்ட் பண்றேன். சரக்கு அத்தனையும் என் கைக்கு வரலைன்னு வையே, ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டீங்க என்று கத்தியவன், ஊரை காப்பாத்த போலீஸ் வேலையில சேர்ந்தேன்னு நினைச்சீங்களோ? இந்த இருட்டுலக ராஜாவே நான் தான்னு தெரியாம உலகத்தை சுருட்டியால பிறந்தவன்டானா. தயால இன்பாதிபதி, இந்த இருட்டு உலகத்தோட அதிபதிடானா என்று அவன் தன் மீசையை முறுக்கிட, கானவியோ அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். 100 கோடி ரூபாய் சரக்கு கவர்மெண்ட் கைக்கெல்லாம் அது போகக்கூடாது. அந்த அதிபதி கைக்கும் அது போகக்கூடாது. இந்த இன்பாதிபதி கைக்கு அது வந்தே தீரணும். எவனை கொல்லுவியோ கொல்லுங்க, எதிரி நாட்டுக்காரங்கிட்ட விலை பேசினபடி சரக்கு அங்க போய் சேர்ந்தே தீரணும். நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேன் என்ற தயாவை பார்த்தபடியே கிடந்த கானவியை பார்த்து கண்ணை சிமிட்டியவன், யூ டோன்ட் வரி லெகான், அந்த கருப்பு உலகத்துக்கு நான் ராஜா, நீ மகாராணி. என் தொட மேல உட்கார்ந்து இந்த உலகத்தை நீ ரசி, நான் யாருன்னு வாயை திறந்தேன்னு வையே என்று கண்ணடித்தவன், அவுணர்களின் அதிபதி அவன் இல்லடி, இந்த இன்பாதிபதி என்று விட்டு தயா கருப்பு பேண்ட் சட்டையை மாட்டிக்கொண்டவன் கண்ணை மறைத்த கூலிங் கிளாஸ், முகத்தை மறைத்த மாஸ்க் அணிந்து கொண்டு
அப்படியே பெரிய பெரிய துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே போக இவள் சர்வமும் ஒடுங்கி போய் நின்றாள். காவலன் உருவத்தில் ஒரு கருப்பு உலகையாளும் அரக்கனா? தேவா வந்து ஈஸ்வர் முன் நின்றான். ஈஸ்வர் கையில் வைத்திருந்த பெரிய போட்டோவில் அதிபதி உரென்று முறைத்தபடியே நின்றான். அவன் முடியை கையால் தடவினான் ஈஸ்வர். அண்ணே, அவனுக்கு ஏதாவது உணர்வு வந்திருக்கா? என்று தேவா தலையாட்ட, லவ் பண்ணிடுவான்டா என் மகன்ல. பண்ணலினா என்ற தேவாவை தலையை தூக்கி ஈஸ்வர் பார்த்தான். பதில் இல்லை. தன் முன்னால் கிடந்த ஃபைல் காற்றில் திறக்க அதில் அதிபதியின் உருவம். டெல்லியில் நடக்கும் அனைத்து அரசியல் கூட்ட மாநாட்டில் மனித வெடிகுண்டாக நியமிக்கப்படுபவர் அகர அதிபதி. மிஷன் செயல்படும் நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று அதிபதி போட்டோ ஒட்டி இருக்க, ஏன் மகன்டா என்ற ஈஸ்வர் கர்வம் கொண்டு மீசையை திருகினான். புலிக்கு பிறந்தது புலியாத்தான் இருக்கணுமா? சிங்கண்டா, என் மகன் சிங்கம் என்றவன் முகத்தில் அத்தனை கர்வம் நடுவே மகனை இழக்கப் போகும் வழியும் கூட தென்பட்டது. அதிபதி படத்தின் கீழே, என் சுய விருப்பத்தின் பேரில் ஆசை பாச உணர்வுகளை வெறுத்து நாட்டில் ஊடுருவும் விஷ ஜந்துக்களான அரசியல் தலைவர்களை மொத்தமாக வேறறுக்க மனித வெடிகுண்டாக செல்ல முழு மனதோடு ஒப்புதல் அளிக்கிறேன் என இந்த முடிவு சுயமாக நான் எடுத்தது. அதற்காக என்னை முழுதாக தயார் செய்து கொள்வேன். இப்படிக்கு அதிபதி என்று அவன் கையெழுத்திட்டு வைத்திருந்தான். அவன் பயணம் காதலை தேடியது அல்ல என்று தெரியாது. காதலித்து அவனோடு பயணமாகிறாள் அவள். எல்லா உணர்வுகளையும் நாட்டுக்காக விற்று போட்டவன் அவன். இனி அதை மீட்கவே முடியாது. சில பதில் இல்லாத கேள்விகளோடு ஒருவனின் பயணம். பயணத்தில் கைதியாக அவள், போராளியாக அவன், எதிரியாக காவலன், அவனை அழிக்க காத்திருக்கும் பராசக்தியாக அவள். அத்தியாயம் 19. உங்களை நம்பினதுக்கு என்ன புது செருப்பு வாங்கி அதை பிச்சு தலையா அடிச்சுக்கணும். டிபார்ட்மெண்ட்டும் என் அப்பனும் என்னை சந்தேகமா கூர்ந்து பார்க்குற காரணத்தினால தான் நான் உங்களை அனுப்பிவிட்டதே. ஒழுங்கா செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தா நானாவது என்கவுண்டர்ல அவனை போட்டிருப்பேன்ல. பாரு பாரு பாரு, இப்ப மொத்தமா கையை விரிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. கண் நரம்புகள் எல்லாம் சிவந்து போய் புடைத்து போய் பல்லை கடித்து கொண்டே தயா தன் முன்னால் நின்றவர்களை பலார் பலார் என்று அறைந்தான். சார், அவர் அடி முன்னாடி எங்களால தாக்கு பிடிக்க முடியல. பாருங்க, ஒத்தாள் எத்தனை பேரை முடிச்சு போட்டிருக்கான்னு. தூ தூ என காரி உமிழ்ந்தவனோ, எதிரிய கொண்டுட்டு வாங்கன்னா அவனுக்கு தலையில கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று துப்பாக்கியை அவன் தொண்டைக்குள்ளே விட்டு அழுத்த மூளை சிதறி போய் கீழே விழுந்தான். தயா தன் முகத்தில் தெரித்து அவன் ரத்தத்தை துடைத்து கொண்டே, இதுக்கெல்லாம் காரணம் என்னை பெத்த அவனையும் என் கூட பிறந்தவனையும் கொண்டுட்டா இந்த உலகத்துல என்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டானுங்கல்ல. ஐயோ பாவம்னு விட்டு வச்சது ஏன் தப்புதான் என தன் தலையிலேயே அடித்து கொண்டவன், இனிமே அவங்களுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, இப்பவே போறேன் என்று தயா துப்பாக்கியை சொருகிக் கொண்டே தன் வண்டியை நோக்கி போக, அங்கோ இருட்டில் கார் மீது ஒரு உருவமோ கால் மீது கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டே விசிலடித்து கொண்டிருந்தது. அந்த இருட்டு ஓவியத்தை கண்ட உடனேயே அது யாரென்று தயாவுக்கு தெரிந்துவிட, சுற்றி நின்ற அவன் ஆட்களை போங்க என்று கையாட்டிவிட்டு கையை குறுக்காக கட்டிக்கொண்டு தயா நிற்க, காரில் இருந்து குதித்திறங்கினான் ஈஸ்வர். என்னை கொல்றதுக்கு ஏன் எங்கேயோ தேடி போற மைசன்? கஷ்டப்படாத, என்ன இங்கதாண்டா இருக்கேன். உன் துப்பாக்கியை வச்சு சுடுறியா இல்லை என் துப்பாக்கியை வச்சு நீ சுடுறியா? உன் துப்பாக்கியில் இருக்க குண்டுக்கு போலீஸ்கிட்ட கணக்கு கொடுக்கணும் மைசன். ஆனா என்கிட்ட இருக்கிற துப்பாக்கிக்கு நீ எவங்கிட்டையும் கணக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் பாரு. அதோட சைலண்ட் ப்ரூஃப் வேற. சுட்டா சத்தமே கேட்காது. ஒரே ஒரு குண்டு, மூளை அப்படியே செதறி போயிரும். ஆளும் க்ளோஸ் ஆயிருவேன். இந்தா என்று ஈஸ்வர் தன் துப்பாக்கியை தூக்கி தயாவை நோக்கி வீச, அதை கையில் பிடித்தவனோ, என்கிட்டலாம் விளையாடி பார்க்காதீங்கப்பா, நான் உங்க மேல செம கோபத்துல இருக்கேன், சுட்டுக்கிட்டு தள்ளிட போறேன். சுடுன்னு தாண்டா சொல்றேன், உனக்கு நல்லதுக்கு சொல்றேன். நீ என்ன கொன்னுறேன இல்ல பெத்த மகனெல்லாம் பார்க்க மாட்டேன். இன்னும் அரை நிமிஷத்துல உன் போனா இங்க கிடக்கும், தேச துரோகி என்று தன் மகனின் சட்டையை ஈஸ்வர் பிடித்து இழுக்க, ஈஸ்வர் கைகளை தட்டி விட்டவன், நான் துரோகிதான், நீ வேணா நாட்டுக்கு விசுவாசியாரு. இந்த நாடும் நாட்டு மக்களும் எனக்கு என்ன செஞ்சாங்க? நான் அவங்களுக்கு நாயா உயிரை கொடுக்கறதுக்கு அவங்க என்னத்தை செஞ்சாங்க? ஆங்காரமாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு இடையில் கையை வைத்து திமிரிக்கொண்டு நின்ற மகனை ஈஸ்வர் பல்லை கடித்து பார்க்க, தயா கழுத்தில் கோபத்தில் நரம்பு புடைத்து போய் ஏறியது. யோ, இந்த நாடு எனக்கு எதுவுமே தரலையா? நானும் இந்த நாட்டுக்காக எதையுமே இழக்க தயாராகவும் இல்லை. இந்த நாட்டுக்காக நாய் பாடுபடுறியே, உனக்கு கிடைச்சது என்னையா? தீவிரவாதிங்கிற பேரு தான். உன்னை எங்க கண்டாலும் சுட்டு தள்ளுறதுக்கு கவர்மெண்ட் கொடுத்த என்கவுண்டர் லிஸ்ட்ல பேரா உன் பேரையும் உன் மகன் பேரையும் வச்சிருக்கு. இந்த நாட்டுக்காக உழைச்சதுக்காகத்தான் இந்த பேரு. அது உனக்கு தெரியுமாயா? இன்று வரையும் கூட அவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் அரசு கொடுக்கவே மறுக்கிறது. தீவிரவாத கூட்டம் என்றுதான் அந்த கிராமத்தை முத்திரை குத்தி வைத்திருக்கின்றனர்.
நீ எந்த நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கியோ செத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அரசியல்வாதியும் அதிகாரியும் பணம் படைச்சவனும் உங்க எல்லாருடைய ரத்தத்தையும் வச்சு பணமாக்கிக்கிட்டு இருக்கான். நான் மட்டுமா தப்பு செய்கிறேன்? இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதி அத்தனை பேரும் நீ கொண்டு போய் கொடுக்குறப்ப ஆயுதம் அதை வச்சு நம்மளோட மிலிட்ரி கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? நெவர். நீ கஷ்டப்பட்டு கொடுக்குற ஒவ்வொரு சரக்குலையும் பாதியை எடுத்து அப்படியே பிளாக்ல இதே எதிரி நாட்டுக்கிட்ட வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் சுத்தி வளைச்சு செய்யறானுங்க. நான் நேரா கடத்துறேன். தட்ஸ் ஆல். நியாயம் பேசும் மகனை ஈஸ்வரோ முறைத்து பார்க்க, எனக்கெல்லாம் இது தப்பா தெரியல. இதை நிறுத்தவும் மாட்டேன்னா. என் கண்ணு முன்னாடி நீ சொன்னியே அந்த கிராமம் அழியறத பார்த்துருக்கேன். உன்னோட தியாகம் நாட்டுப்பற்று இது ரெண்டும் தான் இந்த கிராமத்தை அழிச்சுது. ஒரு கிராமம் போனது தான் இப்ப மிச்சமே. சரியாக 15 வருடங்களுக்கு முன்னால் ஈஸ்வர் தன் மனைவி பவி மதுரை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் என்பதற்காக அவளையும் தங்கள் குடும்பத்தையும் தேவாவின் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு மதுரை வந்திருக்க, அவன் இல்லாத நேரமாக பார்த்து எதிரிகள் அந்த ரகசிய ஊருக்குள் புகுந்து வெடிகுண்டால் தகர்த்து விட அங்கேயோ ஒரே மரண ஓலம். தலை தனியே முண்டம் தனியே உயிர்களோ சிதைந்து போனது. சிறு சிறு குழந்தைகளாக அள்ளி குழியில் போட்ட அந்த நாட்கள் மறக்குமா? இல்லை, இந்த அரசாங்கமே அவர்களை சட்டத்திற்கு புறம்பாக ஆயுதம் கடத்தியதாக அங்கு உள்ள ஆண்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் வைத்து அடித்ததை மறக்க முடியுமா? ஐயோ, என் கணவனை விட்டு விடுங்கள் என்று போன பெண்களை தனக்காக தியாகம் செய்யும் மக்கள் என்கின்ற உணர்வே இல்லாமல் பார்த்தவனெல்லாம் வேட்டையாடி தெருவில் போட்டதை மறக்குமா நெஞ்சு? ஈஸ்வர் வந்து சேர்ந்தபோது ஊரே சுடுகாடாக கிடந்தது. ஆனால் இந்த நாட்டில் ஒருவன் கூட இவர்களை எட்டி பார்க்கவில்லையே. இந்த நாட்டிற்காகத்தானே இந்த ஊர் முழுக்க உயிரை விட்டது. ஆனால் இப்படி ஒரு கிராமம் சிதறி போய் சின்னா பின்னமாகி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குடிமகன் கூட ஏன், எதற்காக இவர்கள் எல்லாம் அடிமைப்படுகிறார்கள், மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு தெருவில் வீசப்படுகிறார்கள் என்று யோசிக்கவே இல்லையே. அவர்களுக்கு ஆதரவாக வரவில்லையே. அதிகாரி முதல் கடைமட்ட குடிமகன் வரை எவனுக்கோ வந்தது நமக்கு என்ன என்பது போல சந்தோஷமாக சாவகாசமாகத்தானே இருந்தார்கள். ஒரே சம்பவம் இருவர் மனதிலும் வேறு வேறு எண்ணங்களை விதைத்துவிட்டது. அதிபதிக்கோ இந்த நாடு நாசமாய் போவதற்கு எதிரி நாடுகள் காரணமல்ல, நாம் தான் காரணம். இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் காரணம். இவர்களை மொத்தமாக கொன்று குவித்துவிட்டால் தேசத்தில் பூமணம் வீசும். அதற்கு யாராவது ஒருவர் துணிந்தே செயல்பட வேண்டும். இந்த நாட்டில் அங்கங்கு முளைத்திருக்கும் கலைகளை அரசியல் தலைவர்கள், ஊழல் அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரையுமே கருவறுக்க நான் களம் இறங்குறேன் என்று அதிபதி சபதம் எடுக்க போராளியாகினான். தன்முன் குவியல் குவியலாக கிடந்த குழந்தைகளின் முகத்தை பார்த்த தயாவோ, எனக்காக மனம் இறங்காத இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இவங்களுக்கெல்லாம் செஞ்சு நீயும் நானும் தீவிரவாதி பட்டம் வாங்கினது தான் மிச்சம். தயா, விடியா. என்ன உன்னால படிக்க வைக்க முடிஞ்சுதா? எவனோ போல பாட்டி வீட்டில் போய் கூட்டிட்டு போய் விட்ட. அங்க அனாத புள்ள மாதிரி படிக்க வச்ச. உன் மகனை எங்கேயாவது சொல்ல முடிஞ்சுதா என்ன? அந்த 10 வருஷம் மறைஞ்சு நீயும் நாங்களும் வாழ்ந்தது மறக்குமா? இந்த தேசம் எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காதடா. இது நம்ம கடமை. நான் கேட்பேன், இந்த தேசத்துக்காக செய்ய எனக்கு இந்த தேசம் என்னத்தை தான் தந்துச்சு? அடிப்படை குடிமகனா எதையுமே தரல. இங்க பேசுறதெல்லாம் பணம், அதிகாரம். பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். உனக்கு புரியலப்பா. அந்த பணம் கை நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்க, நாம வச்சதுதான் சட்டம். எல்லாரும் நம்ம காலில் வந்து விழுவானுங்க. நான் எதிரிகிட்ட நம்ம நாட்டை விற்கலப்பா. நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி தான் நம்ம நாட்டை வித்துக்கிட்டு இருக்கான், கூறு கட்டிக்கிட்டு இருக்கான். அரசியல், சாதி, மதம்னு பிரிச்சு வச்சு விஷத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நான் காட்டி கொடுக்கறதுனால இந்த நாடு அழிஞ்சிட போறது கிடையாது. இவனுங்க பண்றதுலயே நாடு அழிஞ்சிரும். அதுக்கு முன்ன நம்ம சேஃப் ஆயிடுவோம்பா. நித்தி போல தனி நாடு உருவாக்குவோம். அங்க நானே ராஜா. கை நிறைய சம்பாதிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம்தான். நீ, நான், நம்ம ஊரு, நம்ம குடும்பம்னு ஒரே ஜாலியா இருக்கலாம்ப்பா. என்ன சொல்ற? சரி, முடியாதா? அப்ப பேசாம என்னை கண்டுக்காதப்பா. நீ உன்னோட நாட்டுக்கே சேவையை செய்யே. நான் எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிறேன். கண்ணை மூடிக்கோ. என்ன சொல்ற என்ற தயாவின் பேச்சில் ஈஸ்வர் பதில் சொல்ல முடியாது தலையை பிடித்து கொண்டான். இங்க பாருடா, இந்த நாடு எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் இந்த நாட்டுக்காக நான் உயிரையே கொடுப்பேன்டா. தேசத்தோட எல்லையில நிக்கிற ஆர்மி இப்படி யோசிச்சா இன்னைக்கு நீயும் நானும் இல்ல என்று தயாவோ தோலை உலுக்கினான். நான் பெத்த நீ துரோகியா நிற்க விட மாட்டேன்டா. உனக்கு வார்னிங் கொடுக்க வந்திருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா போலீஸ் வேலையை பார்க்குற வழியை பாரு. நீ இல்ல நாட்டுக்கு எதிராக தான் இருப்பேன்னா உன்னோட முதல் எதிரி உன் அப்பன் நானா தான் இருப்பேன். இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டியெல்லாம் தப்பு நடந்துச்சுன்னு வையே, என் மகன்னு கூட பார்க்க மாட்டேன். எவன் கையிலையோ சாகிறதுக்கு உன் கையால சாகிறது சந்தோஷம்தான்ப்பா. ஆனா வாழ்ற வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு போறேன். என்ன மாத்த முடியாதுப்பா. அதோட நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். என் வழியில நீயும் உன் மகனும் குறுக்க வராதிங்க.
வந்தீங்க தகப்பன் என் கூட பிறந்தவனெல்லாம் பார்க்க மாட்டேன். தடவை வார்னிங் பண்றேன். கொஞ்சி விளையாடுற இன்பாதிபதி நான் இல்ல. இப்ப இருக்கிறவன் ரத்த சத மூளை எல்லாத்துலயும் பணம் வெறி பிடிச்சு போய் நிக்கிறவன். நீங்க சாவ துணிஞ்சவங்க. ஆனா நான் இத்தனை பேர் நடுவுல வாழ துணிஞ்சவன். சாகிறத விட வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் வாழ்க்கைக்காக என்னோட சந்தோஷத்துக்காக எவனா இருந்தாலும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேனா என்றவனும் கூலிங் கிளாஸை தூக்கி கண்ணில் மாட்டியபடியே, போயே உன் பொண்டாட்டிய லவ் பண்ற வேலைய பாருப்பா, நாட்டை திருத்திட்டு தெரியாதன, அதெல்லாம் திருந்தாது என்று கண்ணடித்து விட்டு, உன் மகனுக்கு நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சிருச்சுப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டை கூட முழுசா என்ஜாய் பண்ண விடுறீங்களா என்ன? அறக்க பறக்க ஓடி வந்திருக்கேன்னா இனி போய் அவளை தொல்லை பண்ணணும் வேற. முகத்தை சுழிப்பா. உஷார் பண்ணி மேட்டர் பண்ணி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே. எல்லாம் உன்னாலதான். அப்புறம் என்ன எது வேணுனாலும் பண்ண ட்ரை பண்ணுங்க. என் பொண்டாட்டி மேல கை பட்டுச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ என் மகாராணி. நான் சம்பாதிக்கிற பணம் அத்தனைக்கும் அவ இளவரசி. உன்ன மாதிரி இல்லப்பா. பிள்ளைங்களை காவு கொடுக்க மாட்டேன்னா. இந்த உலகத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையும் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து கை மேல வச்சு தாங்குவேன். லவ் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த லவ்வே என்னை பார்த்து வெறுக்கிற அளவு லவ் பண்ணுவேன். வீணா என்னை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகாதானே. வீடு போய் சேரு, வரட்டா என்றபடியே கண்ணடித்து விட்டு தயா வண்டியில் ஏறி மறைந்து விட, காரில் சாய்ந்து அமர்ந்த ஈஸ்வருக்கோ கேலி சிரிப்பு உதட்டில் வந்தது. அன்று காந்தியும் நேதாஜியும் பகத்சிங்கும் சுயநலம் பார்த்திருந்தால் இன்று மூவர்ண கொடி கோட்டையில் பறந்திருக்குமா என்ன? சுயநலம்தான் இந்திய தேசத்தின் மீது விழுந்த சாபம். அதில் ஒருத்தனாக தன் மகனா? ஈஸ்வர் நியாய தராசை சரியாக பிடிப்பான். இந்தியா சுத்திகரிக்கப்பட முதல் பலி இவன்தான் என்றால் அதையும் செய்வான். அத்தியாயம் 20. தன் மகனில் ஒருவன் தேச துரோகி என்று எப்போதோ கண்டு கொண்டான் ஈஸ்வர். ஆனால் அது இவனா அவனா என்ற சந்தேகத்தில்தான் இருவரையும் இன்று வரை கண்காணித்துக் கொண்டிருந்தது. சதா பணம் பணம் என்று பணத்தின் பின்னால் சுற்றும் அதிபதிதான் துரோகி என்று எல்லோரைப் போல ஈஸ்வர் கூட ஒரு நிமிடம் தவறாகத்தான் நினைத்து விட்டான். ஆனால் 6 வருடங்களுக்கு முன்பே அதிபதி மனித வெடுகுண்டாக மாறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டதாக அறிந்த வேளை சரித்திர நாயகனை பெற்ற உணர்வு வந்தது. ஆனாலும் பல உயிர் இழந்த பின்னே உயிர் மீது மதிப்பு வந்தது. அதிபதியை இதில் இறக்க உடன்பாடே கிடையாது. தவறு செய்தவன் சாகலாம், தவறே செய்யாத ஒருவன் எதற்காக சாக வேண்டும்? நீ அத்தனை பேரையும் கொல்ல போறதுனால இங்க எதுவுமே மாற போறதில்ல அதி என்று தேவா கூட அதிபதியை அழைத்து பேச, அவனோ அருகே உட்கார்ந்து போனை பார்த்தபடியே இருந்தவன் தன் தகப்பனை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு, மாறாது, ஆனா பயம் வரும்ல. தப்பு பண்ணா அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்னு பயம் வரும்ல. ஊழல் பண்ணா கொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரும்னு பதறும்ல. தனக்கு உள்ளது போதும்னு நினைக்க வைக்கிறதுக்கு ஒரு வாதம் தேவை. நாட்டை சுத்தமாக்க போறேன். அது அசிங்கப்பட்டு கரப்பட்டு கிடக்கிறதுக்கு நீ போற பாதை சரியில்லை. அதனாலதான் நான் மாத்து ரூட்டு பிடிச்சு போயிட்டு இருக்கேன். என்னடா பண்ண போற? இந்த நாட்டோட அரசியல் தலைவர்கள் யாருமே சரியா இருந்தா நாடு சரியாத்தான் இருக்கும். நாட்டை கெடுக்கிறது அவங்கதான். இந்த நாட்டோட அழிவு அவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப அடிப்படை எங்கன்னு தேடி அங்க இருக்கிற ஓட்டையத்தான் அடைக்கணும். அதை செய்யறதுக்கு நான் ஒருத்தன் சாகிறதுனால இங்க எதுவும் குறையாது. நீ ஒருத்தன் செத்துட்டா இங்க எதுவுமே மாறப்போறது கிடையாது அதிபதி. எனக்கு பின்னாடி சாகிறதுக்கு என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேரை உருவாக்கிட்டு இருக்கேன் அதி என்று தேவா அதிர்ந்து போய் பார்க்க, போராளி கூட்டம் அது. நான் போனாலும் நான் விதைச்சிட்டு போறேன். விதை முளைச்சுக்கிட்டே இருக்கும். எவன் எவன் தப்பு பண்றானோ உடனுக்குடனே தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தா தப்பே இல்லாம போயிடும்ல. தப்பு இருக்கிறதுனால தானே நாடே சீரழியுது. அந்த தப்பு அழிக்கிற அவதார புருஷனா நான் இறங்குறேன். அதி, நான் உன்னை போக விட மாட்டேன். நாட்டுக்காக நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். போதும், நீ உன் வாழ்க்கைய பாரு. விடு, எனக்கு கொடுக்கறதுக்கு உயிர் இருக்கு. உங்களுக்கு என்ன? நான் செத்தா அவனை வச்சு கொண்டாடுங்க. நான் போறது உறுதி. பாச பந்தம் அருமையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத அதிபதியை வளர்த்து வைத்திருக்க அவனோ உயிருக்கும் பயமில்லாது கொள்கை மட்டுமே என்று நின்றான். நான் வாழ்ந்த காதல் வாழ்க்கை அவனுக்கு வேண்டுமே என்று தகப்பனாக ஈஸ்வருக்கு சற்று மனம் வருந்தியது. என்னை யாரும் தடுக்க முடியாது என்று தேவா கையை தட்டி விட்டுவிட்டு அதிபதி வெளியே போய்விட்டான். அவனை போல அவன் கூட்டத்தில் 1000 பேர் இருக்கின்றனர். இவன் போகும் பாதையை பின்பற்றி இன்னும் பலர் உண்டு. நாடெங்கும் ஊடுருவி வதம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களுக்கான ஆயுதங்கள் போர்க்கருவிகளை வாங்குவதற்காகவே அதிபதி இவர்களிடமே ஆட்டையை போட்டு பணத்தை நிரப்பி விடுவான். அவனுக்கு என்று 10 பைசா கூட செலவுகள் செய்ய மாட்டான். அவன் கூட்டம் மொத்தமுமே நாட்டுக்குள் வலம் வருவது இவன் பணத்தில்தான். இவர்கள் கொண்டு போகும் சரக்கை தூக்கி விடுவான். பிறகு பணம் கொடுத்தால் அந்த சரக்கை பத்திரமாக கொண்டு சேர்த்து விடுவான். ஏற்கனவே பலர் இறப்பை பார்த்த ஈஸ்வர் இப்போதெல்லாம் யாரின் உயிருமே போய்விடக்கூடாது என்பதில் கவனமாகவே இருப்பதால்
தன் மகனின் உயிரையும் கொடுக்க துணிவில்லை. அவன் சொல்வது போல இங்கே அரசியல்வாதிகளை கொன்று குவிப்பதாலும் ஊழல்வாதிகளை அழிப்பதினாலும் எதுவுமே மாறிவிடப் போவதில்லை. அவனை காக்க தகப்பனாக அவன் ஏதாவது செய்தே தீர வேண்டும். எப்படி தயாவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டோ இவனுக்கும் ஒரு வாய்ப்புண்டு. உணர்வுகளை வெறுக்க வேண்டும். அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, காதலோ காமமோ, அத்தனையும் உன்னை விட்டு விலகி போகணும் என்பதுதான் முதல் ரூலே. இனிப்பை கண்முன் வைத்துக்கொண்டு இனிப்பை ருசிக்காது இருப்பதுதான் கட்டுப்பாடு. தினமும் பரத்தை பெண்களை தேடி போனான். சும்மாவேதான் இரவு முழுக்க இருப்பான் அவன். பரத்தை பெண்கள் அவன் வந்தால் குஷியாகி விடுவார்கள். காசும் கொடுத்து கட்டிலில் சும்மா உட்கார்ந்து புக் படிக்கும் அவனை விடுவார்களா என்ன? உடல் நோவு இல்லாது அவன் வரும் நாள் மட்டுமாவது நிம்மதியாக கீழே பாயை விரித்து படுத்து தூங்குவார்கள். உடல் உணர்வுகள் உள உணர்வுகள் எல்லாம் அற்று இயந்திரம் போல தன்னை மாற்றிக்கொண்டான் அதிபதி. எந்த உணர்வுமே அவனை ஆட்கொள்ள முடியவில்லை. கானவி பதறிய பார்வையுமே மிரண்ட பேச்சுமே அவள் தன்னை வேவு பார்க்க வந்த பெண்ணோ என சந்தேகம் வர வைக்க அவளிடம் அத்துமீறி பேசினான். அதோடு அவன் யார் என்று அடையாளமில்லாது அலைய இந்த முகமூடி கண்டிப்பாக அவசியம். டெல்லி மாநாட்டில் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய வெடிமருந்துகள் தயாராகிறது. ஒரு வெடிகுண்டு மொத்த கட்டிடத்தையும் தரைமட்டமாக்கும். அதற்கு விலை பல கோடி. பணம் வேண்டுமென்ற அதிபதியை மேலே கீழே பார்த்த ஈஸ்வரோ, பணம் தரேன், நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யு என்றவனை முறைத்து பார்த்த அதிபதியோ, என்ன பண்ணணும்? நீ கேட்குற பணத்தை தரேன், ஒரு பொண்ணு கூட வாழு. உணர்வோட ருசியை பார்க்காம அதை அடக்கிறது சரியானதில்லையே மைசன். எல்லா உணர்வுடைய ருசியை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு மனம் மறுபடியும் போகாம இருந்தா அதுதான் தன்னடக்கம். அதோட நீ போன பிறகும் உன்னோட மகன் எனக்கு வேணும். ஸோ ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு எப்படியும் போ. அதோட அந்த பொண்ணு மேலே கடைசி வரைக்கும் உனக்கு ஈர்ப்போ ஆசையோ வரலைன்னா நீ மனித வெடிகுண்டா போகிறதுக்கு தகுதியானவன் தான். ஒருவேளை 1% உனக்கு அந்த பொண்ணு மேலே ஈர்ப்போ ஆசையோ வந்துருச்சுன்னு வையே, இதை விட்டு நீயும் உன் கூட்டமும் வெளியவே வந்துடணும். சரியா? இதை சவாலா ஏற்றுக்கிறியா என்ன என்று தகப்பனின் பேச்சுக்கு அதிபதி தாடியை தடவி கொண்டே, இந்த ப்ராஜெக்ட் செட் ஆகாது, வேற வேலை சொல்லு, செய்கிறேன். உன்னால முடியாதுடா. ஒரு பொண்ணை தொட்டதுக்கு அப்புறமா அது புதக்குழி அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டே போகும். அதுக்கு சாட்சி இதோ உன் எதிரில் நிற்கிற உன் தகப்பன் நான் தான். இன்ன வரைக்கும் உன் அம்மாவோட காதலை தாண்டி என்னால் எங்கேயுமே போக முடியல. காதல் நீ சொல்ற சாவை விட மேலானது. காதலா? அது என்கிட்ட வேலைக்காகாது. அப்ப கல்யாணத்தை பண்ணு. பணத்தை கொடு, கல்யாணத்தை பண்றேன். நேரம் வரும்போது சொல்றேன். பணத்தை தாண்டி நீ அனுப்புற அந்த ப்ராடக்ட் மேல எனக்கு எந்த ஈர்ப்பும் கடைசி வரைக்கும் வரலைனா என்னுடைய இந்த முடிவுல நீ தலையிடக்கூடாது, புரியுதா என்ற மகனை சிரித்து கொண்டே பார்த்த ஈஸ்வரோ, நானே உனக்கு மாலையை போட்டு அனுப்பி வைக்கிறேன்டா. காதலிக்கு தெரியாதவன் வாழ்ந்து என்னத்துக்குன்னு நானே டாட்டா பாய் பாய் போட்டு சாவு மேல அடிச்சு அனுப்பி வைக்கிறேன், போதுமா? அதன் பிறகு நடந்ததுதான் அதிபதியின் திருமணம். ஒரு பெண்ணின் காதல் சாகடிக்கவும் செய்யும், சாவின் விளிம்பில் இருப்பவனை வாழ வைக்கவும் முடியும் என்ற நம்பிக்கையில் அவனுக்கு காதல் உணர்வு வருமா என்று காத்திருக்கிறார்கள். அவன் கொள்கை தாண்டி காதலை முளைக்க வைக்க கீரவாணியால் முடியுமா? வண்டி இங்க 10 நிமிஷம் நிற்கும், டீ குடிக்கணும்னா குடிச்சிட்டு வாங்க என்ற கண்டக்டர் குரலிலேயே அதிபதி கண்களை திறக்க ஒரே இருட்டு. தன் முகம் மீது ஏதோ துணி மூடி இருக்க அதை அவன் விரல் கொண்டு எடுக்க கீரவாணியின் முகம் தெரிந்தது. அவனை தன் மடியில் குழந்தை போல அணைத்து வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அதிபதி அசையவுமே அவன் தோளை தட்டி கொடுத்து சோச்சோ என்று குழந்தையைப் போல அமர்த்துவது போல தூக்கத்திலேயே அவள் தட்ட அவள் கையையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவன் எழும்பிவிட அவன் அசையவுமே இவளும் கண்களை திறந்து விட்டாள். அது போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துச்சா, அதான் மறைச்சு படுக்க வச்ச மாமா. வலி பரவாயில்லையா? கீரவாணி அவன் கையை தொட போக அதிபதியோ கடகடவென இறங்கி போய்விட அவன் டீயை குடித்து கொண்டே நிற்க இவள் ஜன்னல் வழியாக அவனைத்தான் பார்த்து கொண்டே இருந்தாள். பொறுக்கி பையன் போல இருக்கான், அந்த பொண்ணு மகாலட்சுமி போல இருக்கு, அவன் பின்னாடி போய் சுத்துது என்று ஒருவர் கூற அதிபதியோ சட்டென திரும்பி கீரவாணியை பார்க்க அவள் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இவன் இயற்கை பக்கம் ஒதுங்கிவிட்டு திரும்ப கீரவாணியோ நெளிந்து கொண்டே நின்றாள். மாமா என அவனிடம் ஒற்றை விரலை நீட்டிட, அர்ஜுன் மாமா போயிட்டு வரவா, காசு இருந்தா கொடுங்களேன். வேண்டாம், காசு இல்லை, போடினா அதுக்கும் சேர்த்து உட்காந்து அழணும், அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டு வந்துட்டேனே. அடிப்பட்ட கையா உழைக்காதீங்க மாமா, வலிக்க போகுது, விட்டுட்டு போயிடாதீங்க மாமா, வந்துட்டேன் என்று கத்திக்கொண்டே கீரவாணி அவசரத்தில் ஓட கீரவாணி முகத்தை துடைத்து கொண்டு ரோட்டுக்கு வர பஸ்ஸையும் காணவில்லை, அதிபதியையும் காணவில்லை. பகீர் என்று ஆகி போனது அவளுக்கு. ஐயையோ, இங்கு நின்ன பஸ்ஸையும் காணல, மாமாவையும் காணலையே, அவ்வளவு தூரம் சொல்லியும் விட்டுட்டு போயிட்டாரே. ஏற்கனவே எப்படா தலை முழுகுவோம்னு இருந்திருப்பார் போலையே. நடு இரவு, இருட்டு வேறு, லாரிகள் மட்டும்தான் நின்றது.
இவளோ நடுங்கி போய் கடையில் போனை வாங்கி யாருக்காவது போடலாம் என்று நினைத்து நடக்க, இருவரோ அவளை பார்த்துவிட்டு தவறான பெண் என நினைத்து விரட்ட, இவளும் அறிவு இல்லாமல் ஆளில்லாத இடமாகவே பார்த்து நடக்க, அவர்களுக்கு வாகாகவே அமைந்து போக, வா அந்த பக்கமா போகலாம் என்று ஒருவன் அவளை கையை பிடிக்க வரவும், கீரவாணியோ ஓட்டம் பிடிக்க, அவர்களும் அவள் பின்னே ஓட, பயத்தில் அழுகை முட்டி கொண்டு வந்தது. நானே தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன கொன்னா எல்லாம் சரியா போயிரும். இந்த இளவிடத்த காதல் எனக்கு தேவையா தேவையா என போக போக ஆற்றாமையில் புலம்பிக் கொண்டே ஓடியவள் இனி தப்பிக்க வழியே இல்லை என்று தெரிந்து ஏங்கி ஏங்கி பெருமூச்சு விட, நடு ரோட்டில் சிகரெட்டை ஊதிக்கொண்டே அவளுக்கு முன்னால் நின்றான் அதிபதி. அவளுக்கு அவள் கண்ணையே நம்ப முடியவில்லை. எனக்காக காத்திருக்கிறானா? இது கனவா அல்லது நிஜமா? மாமா, வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? பஸ் போயிருச்சு, வா. பாஸ், ஆளு யாரு என்று இருவருமே அவளை பார்த்து பல்லை காட்ட, என் பொண்டாட்டி. சாரி பாஸ், தெரியாம, நீங்க கூட்டிட்டு போங்க என்று வந்தவர்கள் திரும்பி விட, இவளோ பார்த்த விழி பார்த்தபடியே அவனை விழியை அகல விரித்து பார்த்து கொண்டு நின்றாள். மாமா 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 என்ன பொண்டாட்டின்னு சொன்னார்லே போ. அவளுக்கு அழுகையும் சிரிப்பும் ஒரு சேர முட்ட. டீ குடிக்கிறியா என்று அடுத்த அதிர்ச்சி கொடுத்தான் அவன். அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே தலையாட்ட, டீயை வாங்கி அவள் கையில் கொடுத்தவன், பிஸ்கட் பாக்கெட் 2 என்று அதையும் வாங்கி ஒன்றை பேண்ட் பாக்கெட் உள்ளே நுழைத்து கொண்டு, இது பூனைக்கு, இந்தா உனக்கு என்று ஒன்றை அவள் பக்கமாக நீட்ட, புறங்கையால் கண்ணீரை துடைத்து கொண்டே கீரவாணி அதை விரல்கள் நடுங்க வாங்கி கொண்டாள். அவன் கையால் பிஸ்கெட் வாங்குவதே பெரிய மாற்றம்தான். உன்னுடன் சாகவும் நான் தயார் என்று வந்த அவளை மறுபடியும் திரும்பி பார்த்தான் அதிபதி. கையில் கட்டியிருந்த அவள் சேலையையும், நாய்க்கு தன்னிடம் இருந்த பிஸ்கெட் பாதியை குனிந்து போட்டுக்கொண்டு நின்ற கீரவாணியையும் மாறி மாறி பார்த்தவன், என் கூட சாக தயாரா என்ற அவனின் குரலில் கீரவாணியோ திடுக்கிட்டு திரும்பி பார்க்க, என்ன மாமா? என் கூட சாக தயாரான்னு கேட்டேன். ஆமா மாமா, ஏன்? சும்மாதான், வா என்று அதிபதி அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டே நடந்தான். ஒரு பேச்சுக்கு சொன்ன பாவத்துக்கு அவளை எங்கே கொண்டு போய் ஆத்துவிட போகிறானோ. பூரா பயல்களும் பைத்தியக்கார பயல்களா இருந்தா நான் என்ன செய்ய? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. அவுணர்களின் அதிபதி நான். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.